ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம்னா கிரானி தான். யார் சேனல் வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? அதான் வியூஸ் அதிகமா போக மாட்டேங்குது, அதான் நான் பேசிட்டு இருக்கேன். வியூஸ் போதோ இல்லையோ, ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல நான் பார்த்துப்பேன். உன் சப்ஸ்கிரைபர்ஸ்னா என் கமெண்டர்ஸ். சுத்தம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன வாட்டி உள்ள மாதிரி தான் ஈஸி. குவாலிட்டி வந்து நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போறோம்னு சொல்லுங்க. கார் 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 ஓட்டிட்டு ஓட போகிறோம். ஏன் காருக்கு ஓட போற? ஆஹா, நைஸ். எவ்வளோ பற்றி எதுவே பிடிக்காயா? சரி வாங்க எந்திரிச்சாச்சு. இப்போ இந்த பாட்டை மண்டியை வச்சு உடச்சிக்கோ. இங்கே என்ன தெரிகிறது? வெறும் கபோர்டு தெரியுது, எதுவும் இல்லை. கிரானி வா, உருட்டை கட்டி வச்ச மண்டையிலடி. கக்கூசில் ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை இல்லை. வந்துச்சு பாரு. கல்வி கல்வி அது வேறு, கிளவி. அவ்வளோதான், அவருடைய உள்ள போயாச்சு. வா பாப்பா, முடிஞ்ச அடி, குனிஞ்ச அடி. இல்லை பக்கா இல்லை இல்லை, பிறாத பிறாத போற இருக்கு. பக்கி தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா போட்டுருவோம். அப்புறம் தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா. இப்போ வெளில போ. கன் பார்ட் ஸ்டார்டிங் தேவையே இல்லை நம்மளுக்கு, ஆனால் தேவை. ஆனால் என்ன கொஞ்சம் தேவையில்லை, ஆனாலும் தேவை. ஆனாலும் தேவையில்லை, அதானே. இன்ஜின் கிடச்சிச்சு. சூப்பர். ஒரே இடத்துல ரெண்டு பொருட்கள் ஈஸியாக கிடைக்கிறது. ஏய் சொன்னி பக்கு கொஞ்ச நேரத்தில் ஆயிடுச்சு. பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. பக்கு இல்லை, எதுக்கு ஆனவனா அதே பிடிச்சி இழுத்துக்கிருக்க. ஆஹா, சொல்லி முடிஞ்சு. காப்பாத்து, யாருமே வரமாட்டாங்க. சொல்லி முடிஞ்சா? ஜஸ்ட்டு மிஸ்ட்டு ஓரண்ட் அவுட்டு. ஆளை பேரு ஏதாவது இருக்கா? கார்குழி காரோட ஐட்டம் இருக்கா? வாவ் சூப்பர். வெப்பன்கி கிராணி, உனக்காண்டி தான் காத்துக்கிறேன். நீ அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். தலைவர் இப்போ போட்டு தாக்க போறாரு. தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா. எப்படி திரும்ப இருக்கு? நீ முன்னாலே போனா நான் பின்னாலே அந்த மாதிரி காணி வந்துருக்கோம் தேடி. இந்த கிராணியால் துரத்தவே முடியாது, ஏன்னா அது கிளவியில் கால் வலிக்கும். அடுத்து நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போறோம்? சீவேஜ் எஸ்கேப் பண்ண போறோம் அடுத்த பாட்டில். இப்போதைக்கு கார் எஸ்கேப், அடுத்து சீவேஜ். புக்கு அங்கே ஏதாவது உள்ள இருக்கா? வெப்பன் கே வச்சு வெப்பனை வச்சு ஒரே அடி. இங்கே நம்ம இப்போதைக்கு முதல்ல இந்த கிராணியை போட்டு சொல்லிப்போம். ஏ கிராணி, யாராரியோ ஐ கேன் சி யூ. பின்னாடிலேருந்து வந்துருக்குது. இல்லை, இந்த வழி தான் கிராணிக்கு ஒரே ஒரு வழி. அந்த அப்படி கீழே போய் உக்காண்டுருக்கோம். வந்துச்சு பார், வந்துச்சு பார். டூ அதான் முடிஞ்சு. கரெக்டாக போட்டியா இல்லையா? கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப போட மாதிரியே இருந்துச்சு. இந்த மழை டெடி பேர் டெடி பேர். இந்த டெடி பேர் மட்டும் எடுத்துடவே கூடாது. எப்பாடி கண்ணு இருக்கு பார், கண்ணு நோண்டி போடும் கிராணி. அப்புறம் இதை எடுத்துட்டு போய் வெப்பனிக்கையை வச்சு வெப்பனை எடுத்து சுட்டாச்சு கிராணியை. பல்லிலே சுடுவேன். என்ன சொல்ல போறீங்க? அந்த மாதிரி சொல்லுவது. சுடு சுடு. நான் சுடவா? இதே பெரிய எக்ஸ்பர்ட் தெரியுமா சுடுறதுலாம். பெரிய போலீஸ் ஆஃபீஸர். ரெஸ்பெக்ட் கூட பண்ணல. எத்தே பெரிய போலீஸ் ஆஃபீஸர் என்கிட்டேவா? ஒன்றும் வச்சிருக்க மாட்டாங்க. போலீஸ் வச்சிருக்க மாட்டாங்களே தம்பி. விடு, நம்ம வந்து ஒரு இயற்கை போலீஸ். இயற்கை கூட இந்த மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க. இல்லை வச்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க. அதான் நான் வச்சுருக்கேனே. இருக்கா? எதுவுமே இருக்காது. பூடு சூப்பராக இருக்கு. இது காக்கா ஃபுட்டு கிடச்சிருக்கு. காக்கா காக்காட்ட போய் கொடுப்போமா? ஹவுஸ்கியா ஹவுஸ்கியா ஹவுஸ்கி சரி, நீ பார்க்கவே இல்லையே. இது சரி, இது சரி. இப்போதான் போகணும். ஏன் இங்கே போகிற? ஏன் இங்கே போகிற? ஃபஸ்ட்டு வெயிட் வெயிட் எடுக்க போறியா? தூக்குமா? ஆமாம், தூக்கு. அதுதான் போகிறேன். ஃபியூலு கேஸ் கிடச்சிருச்சு.
இனிமே தூக்கி போட்டு வெடிக்க வேண்டியதான். வெடிச்சிருமா? வேண்டாம். கண்டிப்பாக வெடிக்கும். எதுவுமே இல்லை, கன்ஃபார்ம் தெரியும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம போய் இப்போதைக்கு இதை எடுத்து அங்கே வச்சிடலாம். போட்டு காரு டிக்கியில் ஏதாவது இருக்கான்னு பாரு. கார் சாவி யார் தருவா? நீ யார் தருவா? அதான் பின்னாடி எப்படி அதான் பார்க்க முடியும்? பார்க்க முடியுமே. தெரியாதா? ஆக்கா ஆஹா, திறக்க முடியும். பாரு அவனை. ஐயோ, வாட்டர்மேன் உள்ள கிடக்குதியா? துற சாவி சாவி இல்லாமல் திறக்க முடியுமே. ஸோ திறக்க முடியாதா? சரி சரி, ஓகே. ஒருத்தர் சரி, கார்க்கு எடுத்துட்டு வாட்டர்மேன். எம்மா, வாட்டர் யாரே இவன்? வாட்டர் மேலே கூப்பிட்டுட்டியே. என்ன அங்கே இப்படி வருவோம்? உங்களுக்கும் சுற்று தெரியும்ல. இங்கே இருங்க, ருசிலாம் நாங்கள் சின்ன வயசில் விளையாண்டுவோம் இல்லை? ராணி நம்ம கிட்ட நானும் விளையாட வரேன் கூட வந்து விளையாடுறியா அப்படின்னு. டக்குன்னு வா. ஒரு வா, அண்டர் அரஸ்ட். வாங்க நம்ம போய் இப்போ பேட் சீடை போய் கொடுத்துட்டு வந்துடலாம். பேட் சீடு இல்லை, காக்கா சீடு. சுத்தம் அது பேர் தான் பேட் சீடு. அது சாப்பிட்றது காக்காவோட சீடு. பேடு அப்படின்னா பேட் இஸ் ஸோ பேடு. என்னது போடு, உங்கள் அண்ணன் அதான் போடுன்னு. நீ ஃபியூசன் தான் நினச்சேன். அப்படிலாம் இல்லையே. நினச்சிட்டு பாரு. என்ன இருக்கு காக்காட்ட? காக்காட்ட நல்லதே இருக்கும். அதான் இல்லையே. அதுதான் இருக்கணும்ண்ணா. ஏதாவது இருக்கா? எந்த சுடலாம் கண்ணு வச்சு கூடு. ஆமாம், நம்ம தான் கன் இல்லையே. ஆனால் அதான் கன் போட்டு ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு கேஸ் நம்ம இப்போதைக்கு. கரெக்ட். இங்கே ஒரு கன் பார்ட் இருக்கு, வாங்க வந்து எடுப்போம். நம்ம இன்னும் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணல. ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கே இருக்குன்னே நம்ம தான் இது பண்ணியாச்சு. இங்கேயே பார்க்காம இருக்கும் அது. ஆனால் இன்னும் ரொம்ப நிறைய இடம் இருக்குல்ல. இப்போ தான் வெறும் ஒரு 100க்கு எவ்வளோ, ஒரு 30 முடிச்சிருக்குமா? ஒரு 70 இருக்கும். ஒரு 10 கூட எனக்கு முடிச்சிருக்க மாட்டோம். அங்கே எல்லா திங்ஸையும் இப்போயே போய் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். நான் அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து தட்டு விட்டுருனே. இப்போ தட்டி தூக்க போது கிராணி ஒன்று. அதை தட்டி தூக்கிறதுக்கு நம்ம அதை தட்டி தூக்கிட்டா அது கன்று இருக்கணும், இல்லை ஏதாவது கிராஸ் இருக்கணுமே. ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சு. கிராணி கீழே இருக்கணும். அப்படி இருக்கும். அது எப்படி கீழே இருக்கும் நம்ம எல்லாமே? சி, நான் வேற எதே சொல்லிட்டு இருக்கேன். எப்படி புரியலப்பா. இவர் இல்லாமல் கிராணி இருக்காதான். எங்க அடிக்கிறாணி மண்டையிலேயே இவனை. நடந்து வர்றது பார்க்கும்போதே பயமா இருக்கே. இதுதான் நீ இல்லாமல் இருக்காதுன்னு சொன்னீங்க. ஆமாம். ஓகே, திரும்ப வேணாம். சரி, போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடு. அதையும் பார்த்துக்கிட்டே இருக்க பார்த்தியா? விட்டு அதுதான் ஒரு சொத்த பல்ல, அந்த பல்லையே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நான் என்ன பண்ணுறது? ஸ்க்ரூ ட்ரைவர் எடுப்பா. அனாதே இடிப்பாங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுப்பாங்க. அதான் அநியாயமாக கண்டுபிடிப்பாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. நான் மாட்டுக்கல பங்கு. ஏன் மாட்டிக்கல? கிராண்ட் போய் மாட்டிக்கும். உனக்கு உழுக போகிறாங்க சங்கு. யாருக்கு? உனக்கா? உனக்கு தானே? உனக்கு இவர் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இந்த கன்வெர்ஸ் நம்ம என்ன பண்ணுறது? சுட போகிறோம். வேற காரை சும்மா சுடணும். ரோனி கிராணியே இல்லை, கீழே போய் சுடணும். ஆமர் எடுத்துருச்சு. ஹேமர். ஆமாம், அது கூட தெரியாமல் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே நடிப்பான் ஒருத்தவன்.
சரி வாங்க இந்த பக்கம் போய் திறந்து இப்போ என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். என்ன இருக்கும் உள்ள ஃபியூஸ் இருக்கும். வெட்டி சேஃப்டி இருக்கும். நான் இருக்குது போடு வேலையே கிடைச்சிருச்சு. போடு தூக்கி போட்டு சாத்து. ராயா ராயா போ போ போ. நமக்கு ஸ்க்ரூ டிரைவர் அது எப்படி வாட்டர்மெலன் இருக்குன்னு கரெக்டாக சொல்கிற? பார்த்தேன். வாட்டர்மெலன் இல்லைனா இல்லைன்னா அசிங்கமாக போயிடும். லாஸ்ட் டைம் சொல்ல முடியுமா? நிறைய தெரியலையா கண்ணுக்கு? இந்த பக்கம் இன்னும் பார்த்தா தெரிய மாட்டுது. ஒன்றுமே தெரியலையே. எப்படி சொல்கிறேன் நீ? எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. பச்சை கலரில் தெரிஞ்சு தெரியுதா? வாட்டர் ஒன்றுமே தெரில. பச்சை கலரில் தெரியல. ஓகே ஓகே ஏசா தெரியுது. சரி அப்போ இந்த பக்கம் இருந்து இப்படி தூக்கிறடா காட்டுங்கடா. வாட்டர்மெலன் எத்தே பெருசு. எத்தே பெருசு ரொம்ப இருக்கிறானி. ராணி இதுமாதிரி வந்தால் அது முசரோட என்னமோ இஸ்க்குன்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு இல்லை? ஏய் நீ ஆரம்பிக்காத திரும்ப. இன்னும் வரல. இப்போ வருமே ராணி வாக்குறாணி ப்ரஷ் அடிச்சு போடு. அம்மா இந்த வேலைக்கு ஃபஸ்ட்டு வந்த உடனே நம்ம எதை எடுத்தோம்? எதை பார்த்தோம்? நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன? ஒரு பாட்டை பார்த்தோம். பாட்டா? ஆமாம். அந்த பாட்டு இல்லை, நீ உடனே டான்ஸ் ஆடிடாத. இந்த பாட்டு பூ வைக்கிற பாட்டு. பாரு உன சீரியஸாக அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். உண்மையாக அதுதான் பார்த்தோம். பொப்போ முடியலப்பா. வாங்க இதை எடுத்துகிட்டு போய் அங்கே யூஸ் பண்ணி பார்ப்போம். எதுவுமே கிடைக்காதான். ஸ்ப்ரே பாட்டில் காஜல் கிடைச்சா சூப்பராக இருக்கும். ஏன் காஜல்? காஜு வீல்ல ஓகே. யாரையா இவ சும்மா சும்மா ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கா? ஆரம்பிக்கல, பீச்சு வைக்கிறேன். நீ நடத்த வைக்கிற? இல்லை நடக்க வைக்கிறேன். என்னத அண்ணதான் என்ன நடக்க வச்சு? சரி பரவாயில்ல. நான் நடக்காம சின்ன வயசுல பச்சை குழந்தையா இருந்தப்ப, ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கிறது யாரும் நடக்கணும். என்னடா கண்ணு உள்ளட் பட்டு உடையலையா? அதுவும் நம்ம கால் பட்டு உடையுது. கால் பட்டு இல்லை, கால் பட்டு தான் உடையுது. கால் வந்து பாறாங்க இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜின் பாட்டை பார்த்தோம். அது எடுத்துகிட்டே போய் வைக்கலையா நீ? நீங்கள் என்ன சொன்னீங்க? பார்த்தானே பார்த்து வரீங்க. ஆமாம். இப்போ எப்படி இன்ஜின் மட்டும் நடுவு வருது? அது வந்து நடுவுக்கு வரல, மூணாவதாக வருது. சைடில் வருது. இல்லை கரெக்டாக நேராக வருது. நேராகவே வரல. சரி சரி. பேட்ரி சேர்த்து இருப்பேன் நம்ம சாப்பிட. ஏன் பச்சிக்கிட்ட? ஆமாம் எனக்கு இல்லை, இவனுக்கு பசிக்குதான். டோஷும் நவுடி கரெக்ட் ஷாட். ஓ ஆமாம் ரெடி. ஆமாம் எடுத்து மண்டேலே போடணும். அது எதுவும் பார்க்கவே கூடாது. ஆமாம் இதை எடுத்து இந்த ட்ராப் எடுத்து நம்ம ஒரு இடத்துல போட்டுருவோம். உண்மையிலேயே யூஸ் ஆக மாட்டேது. மறுபடியும் ஆரம்பிக்காத பார்த்துருந்தேன். நம்ம அப்படியே சந்தோஷமாக இருக்கும். 10 நிமிஷம் அவ்வளோதான் சொல்லி. இப்போ நீ நினச்சாலும் ஏறி போக முடியாது. ஆனால் எடுத்துட்டு தான் எதுக்கு ஏறி போக போகிறேன்? எடுத்துகிட்டு போகணும். நான் எதுக்கு ஏறி போனேன்? இப்போ காவா வழியாக போக போகிறேன். அதெல்லாம் இல்லை. அப்புறம் ஏன் கண்ணு ட்ராப் போட்டப்ப? இது ட்ராப் போட்டப்ப ஏன் கண்ணுன்னு கேட்டேன். எல்லாம் ஒரு இதுக்கு தான். ஸ்பைடர் கீ கிடச்சிச்சுன்னா கீ வேணுமா? கீ கடிச்சு புக்கு எப்பயோ பார்த்தோம் நம்ம. ஆனால் ஒன்றும் எடுக்காமல் இருக்கு. எந்த புக்கு? ஒன்றும் என்ஜினியரிங் இடத்துக்கே போகலப்பா. ஐயோ அது வேற புண்ணு வேற ஒன்று இருக்குதுல்ல. புக்கே பார்த்தோம் கண்ணு முன்னாடி. பார்த்துமா எப்போ? ஆமாம், இந்த டெடிபேர் இருக்குல்ல ஒரு இடம், அந்த இடத்துல தான் இருந்துச்சு. டெடிபேர் இருக்க இடத்துல இங்கே ஒரு கபோர்டு இருக்குல்ல, இந்த கபோர்டு கீழே இருந்துச்சு புக்குடியா? நீ பார்க்காமையே இருக்க. அப்போ நீ மட்டும் எப்படி பார்த்த? நான் செத்துடா கிராணி. எப்படி? அதான் ஃப்ரீஸ் ட்ராப்பில் தான். அது எப்படி போச்சு கரெக்டா? அதான் சவுண்டு தானே போட்டு போனேன். எப்படி
நான் எங்கே போகணும் காய் சும்மா சும்மா அவளுக்கு மறந்துக்கிட்டே இருக்கிற காய் சரி மருதி மாதிரி மேலே போகணும். மேலே போகணும் வேற ஏதோ ஒரு இடத்துல. ஆஹா எங்கே சொல்லுமா அந்த இடத்துல ஒரு இது இருக்கே. அதை மறந்துட்டு 10வது மாடிக்கு வந்துட்டாப்புல. 1 2 இங்கே ஏதாவது இருக்கா? இருக்கு. ஒரு கார்கி அங்கே இப்போ தூக்கி போட்டுடலாம் கீழே. தூக்கி போடு. அங்கே ஏதாவது டொஷும் நீக்கணுங்கிறாத அதை தூக்கி போடுறானே. அவ்வளோதான். ஆமாம் எடுத்துட்டு வா போட்டுருவான். நான் ஒரு பாடி நீ கீழே விழுகிற மாதிரி தெரியுது. இந்த 3 கட்டையும் சேர்த்து வைக்கிற மாதிரி இருந்தால் சூப்பராக இருந்திருக்குயா. ஏதாவது இருக்கா? அம்மா கையை வெட்டுது. பின்ன ஓடுற ஃபேனுக்குள்ளே கையை விட்டா ஏமாடி எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியவே தெரியாதேப்பா. எப்பா நீ இப்போ நேரில் ஓடுற ஃபேன் இருக்கு, அதுக்கு மேலே போய் கை விட்ற அப்போ என்ன ஆகும்? கை ஒரேடியாக போயிடும். அதே தானே இங்கேயும் நடக்குது. இவனுக்கு மட்டும் இப்படி கை இருக்குது. அது வந்து இவன் வந்து மாயாஜால உலகத்துலேருந்து வந்துருக்கான். இல்லை பேயாச்சே. இவன் பேய் இல்லை, இது அடிக்க துரத்திக்கிட்டு இருக்குல்ல அதுதான் பேய். இப்போ வந்து நம்மளுக்கு இது அதுனா கார்கி கிடச்சிருச்சு. ஆனால் பேனரு ஃபியூஸு பேட்ரி பேசுங்க எங்கே தான் இருக்குது. நீ இன்னும் கீழே போன ஃபஸ்ட்டு வாட்டர் மெலன் பிடிச்சி அரைச்சி அதுக்குள்ளே ஃபியூஸ் இருக்குதான்னு பார்ப்போம். மாஸ்டர் கே மட்டும் கொடுத்தானோ ஆனால் மச்சனாவே இருக்க மாட்டேங்குது. ஏன் பின்ன மாஸ்டர் இந்த எஸ்கேப்பு தேவையில்லை. இப்படி போடு மெலனை. இது வந்து ஃபாரினில் தான் வேறு மெலன். நம்ம ஊரில் வாட்டர் மெலன் அடுத்து ஏன் தெரியுமா வாட்டர் மெலன் வச்சாங்க? ஏன்னா உள்ளே வாட்டர் இருக்கும். அந்த வாட்டர் மெலன் இல்லை மெலன் எதுக்கு வச்சாங்க? மெலன் வந்து அது மெதுவாக இருக்கும், அதுதான் மெலன்னு வச்சுருக்காங்க. மெதுவடைன்னு வச்சுருக்கா அதுக்கு. அது வடை வேற மெது வடை வேற. மெதுவாக போகிற வடை வேற. வந்துட்டாயா? வந்தாண்டா நீ துரத்தி அடிக்க போகிறான்டா. வேகமாக ஓடு, இல்லைன்னா கிராணி கையால் ஒரு பாட்டு பாடு. கிராணி எப்படி கையால் பாடும்? மைக்கால் பாடு வேணாம். துரத்த முடியும். நீ போயா வந்துட போகுது. இப்போ இதில் சவுண்டு போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக வர்றது. இதுதான் போயான்னு போடு போடு. தலைவருக்கு மாஸ்டருக்கு வந்து என்னை டென்ஷன் பண்ணுறதுன்னு தரலாம் பண்ணுறாரு. வருமா கிராணி? கரெக்டாக வருது பாரு. ஓடி கண்ணு தெரியாது கழுவி. ஏய் வா ஐய உண்மையிலே கண்ணு தெரியல. அது காது கேட்காதுன்னு சொல்லு. நம்ம அவ்வளோ சவுண்டாக கீழே குதிச்சோம், ஒன்றுமே கேட்காம போகுது பாரு. இப்போ பேட்ரியும் இந்த ஸ்மேனருக்கு நம்மளுக்கு இப்போ கட்டர் வேணும். கட்டர் பட்டர் மாதிரி இருக்கணும். உங்களோட கன்று இங்கே தானே இருந்துச்சு. கன் இங்கே தான் இருந்துச்சு, ஆனால் அந்த கண்ணில் புல்லட் இருக்கான்னு தெரியலையே. புல்லட் இல்லை. ம் அதான் சாப்பிட்றேன் வரையாக. ஆனால் ஏஞ்சல் இடத்துல போய் நம்ம வெடிகுண்டு வச்சு சுட்டோன்னு இருக்கேன் கேஸ் இல்லை, அது சாவமா சாவாதா? சாவாது. ஏன்னா அதுதான் சாவா சக்தியாச்சே. எங்கடா யார் கேட்குற? வா வா போட்டு இந்த கிராண்ட் நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகலையே. இப்பா இந்த இடத்துக்கு போப்பா, மேலே போப்பா. மேலே எங்க? மேலே இல்லைப்பா, இந்த இது இருக்குல்ல இந்த இடம், அது டெடிபேர் இடம். டெடிபேர் இடமா? அங்கே தான் புக்கு இருந்துச்சு. எப்பாடி நான் இப்போ புக்கு தெரிலப்பா. நீங்கள் என்ன பண்ண போகிற? நம்ம இன்னும் இந்த ஹேமர் எடுத்து இன்னொன்று ஒரு இடத்துல போய் திறக்கலையில கீழே. அப்படியே போகிற வழியில் அப்படியே அதையும் பண்ணிட்டு போயிடும். அப்படியே இது பண்ணிட்டு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்து கீழே போட்டு அப்படியே போயிடலாம். காருக்கு ஏற்றமான யூஸ்ஃபுல்லாக இருந்தால். இல்லைன்னா தூக்கி போட்டு வேண்டியதான். தூக்கி போட்டு சாத்து ராயா தான். அதை தூக்கி போட முடியாது. எதை? இங்கே இருக்க பருப்புக்கு தெரியுது. இப்போ மட்டும் இப்படி தெரியுது. நல்ல வேலை ரெட் கலரில் திருப்பி இங்கே போடுவி. இப்போ எப்படி இங்கே தானே போவோம். ஓரத்தில் போட்டு வச்சுருக்கேன். கீழே மட்டும் அந்த மாதிரி நடந்து மட்டும் போயிடவே கூடாது. யார்? நம்ம தான். அப்படியே மேலே பார்த்துட்டு போய் அவ்வளோதான் முடிண்டு. ஹேமர் ஓட ஹெல்ப் பண்ணியிருக்கேன். கீழே வீட்டு தேவை
ஆனால் கொஞ்சம் தேவையில்லை. ஆனாலும் தேவை. ஆனால் கொஞ்சம் தேவையில்லை. எனக்கு என்னமோ மாஸ்டர் கீ தருவாங்கன்னு தோணுது. மாஸ்டர் கீ தர மாட்டாங்க, அதுதான் தருவாங்க கண்டிப்பாக மாஸ்டர் கீ. இல்லைன்னா காருக்கு ஏற்றமானது இல்லாமல் இருக்கும். என்ன உட்காண்டே போயிட்டுருக்கோம் நம்ம. இதில் ஏறி நம்ம ஓரக்கனால ஓர கட்டுற மாதிரி போடலாம். அதுதான் புக்கர்ரா. அங்கே கிராணி வந்துச்சுன்னா கிராணி கதம் நல்லா கதம் முடியா கதம் என்னடா புக்கு இங்கே இருக்கு கைஸ். வாங்க இப்போ எடுத்துகிட்டு போய் ஏஞ்சல்னாலும் உள்ள அந்த பூதத்தை நம்மளே ஸ்பான் பண்ணி விடுவோம். ஸ்பான் இல்லை, வர வைக்கணும் சூரோட. ஒருவேளை கிராணி இன்னொரையோ கத்தமுள்ள தான் இருக்கா. மீட்டை பையே வைக்காம இருக்கும். எதுக்கு மீட்டை பையே? எங்க? மேலே. மேலே தெரியும் மீட்டை பை. அப்படியே கீழே வைக்க போறியா? கீழே வந்து போய் எடுத்துக்கலாம். ஸ்பைடருக்கு ஏன் ஒன்று எடுக்கல? ஆமாம், இப்போ கன்று நம்ம எங்கே போட்டோம்? எங்கே போட்டோமோ அங்கே போட்டோம். யோ கிராணி எங்கே சாப்பிடுச்ச? கீழே சாப்பிடுச்சு கிராணிய. மேலே. மேலேண்ணா? மேலேண்ணா மேலே. இங்கே போ. இந்த இங்கே ஏதாவது ஓரத்தில் இருக்கும். பார்த்துட்டியா? பார்த்துட்டு இங்கே ஓரத்தில் இருக்கும். எப்படி? அதே பிரீதிட்டா அப்படிதான் கைஸ். வாட் இஸ் திஸ்? வாங்க வாங்க அது கிட்ட வந்து போய் ஸ்க்ரூ ட்ரைவர் வேறு எடுக்க முடியல. இப்போ ஏன் அதை வச்சு என்ன பண்ண போகிற? ஸ்க்ரூ ட்ரைவர் வேறு அங்கே எடுத்துகிட்டு போய் போகணுயா. கரெக்ட். கரெக்டாம்மா கரெக்டு. காஜு வீலை வச்சு என்ன பண்ண போகிறோன்னா அங்கே என்ன இருந்துச்சு? எங்கே? மேலே மேலே ஃபேனுக்குள்ளே. ஃபேனுக்குள்ள ஸ்பேனரு. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? திரும்ப போகிறோம். ஏத்த காரை? காரை இல்லை, போல்ட்டை. இப்போ தான் இதுவே ஊறிடுதா? அதுக்குள்ளே சாவியே எடுத்துடும். நீ உள்ள போகிறதுக்குள்ள நாங்கள் போய் திறந்துடுறோம். அது அப்போ தான் நம்ம டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். கிராணியும் வரத்துக்குள்ளே முடிச்சிடலாம். ஏய் ஏன்பா அந்த கீ அப்படியே தூக்கி போட்டேன். சூப்பர். அது இங்கே தான் இருக்கா? தூக்கி போடு. அதில் வேலை குதிச்சிருந்த ஆயிருக்கும். அப்படியே குதி. ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோ. இரு இரு இரு. ஃபஸ்ட்டு அது எங்கே இப்போ நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடக்கூடாது. நம்ம போட்டுட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் திரும்ப நம்பர். இங்கே நம்பர் என்னது? ஆமாம். ஐயோ போச்சா? நம்பர் எங்கே இருக்கும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? உனக்கு தான் தெரியும். நான் தான் எங்கேயுமே பார்க்கவே இல்லையே நம்பரை. நானும் தான் பார்க்கல. அப்போ திரும்ப வர வரணுமா இந்த இடத்துக்குள்ள? எல்லாம் தலை பேட்டரி. நீ எங்கடா வச்சு? இப்போ நம்மளுக்கு என்னன்னா இது மட்டும் தான் வேணும். என்னது? பேர் என்ன சொல்லுவாங்க? ஆச்சு வாயில் நுழைய மாட்டேங்குது நேரம் பார்த்து. பேட்டரி வேற எல்லாமே சரி என்னதான் இருக்கு? கட்டிங் பிளேடு. கட்டிங் பிளேடு. ஆனால் கட்டிங் பிளேடு தான் வெச்சு ஈஸியாக எடுத்துடலையா? வாட்டர் மெலன் என்ன கிடச்சிச்சு? ஃபியூஸு. கட்டிங் பிளேடை வச்சு எல்லாத்தையும் வேலையை முடிச்சுக்கலாம். கட்டிங் பிளேடு வேற எங்கே இருக்குன்னு தெரியல. ஸ்பைடர் இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கியா? அதுவும் ஓகேதா. இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ போய் இதால் ஸ்க்ரூ ட்ரைவரால் முன்னாங்க தேடி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவரா, அடுத்து இங்கே ஸ்பைடர் கீ போகணும். இங்கேயும் இல்லைன்னா கன்ஃபார்ம் அந்த நம்பர் இதில் தான் இருக்குது. இது வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஒரு வாட்டி கூட அவுட் ஆகல. இதுக்கப்புறமா எங்கூட அந்த பேய் இந்த பேய் இந்த கேம் கூட இப்போ இது இருக்கா இல்லையா? இருக்கு. இங்கே தான் எங்கேயோ போன மாதிரி இருந்துச்சு. இங்கே இல்லை டக்குன்னு இந்நேரம் பற்றி பக்கு வேற இப்படியாவது ஓடிடுறா கைப்புள்ள ஓடிடுச்சு. போ போ போ. இப்போ தவிர இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கியா எஸ்கேப் த கேம்.
ஆனால் இதுவும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பெருசாக இருக்குது. இல்லை மாஸ்டர் கீ இதை வச்சு யாரடா கேட்டா உங்ககிட்ட? மைனே இப்போ எனக்கு என்னமோ அந்த ஸ்பைடர் இடத்துல இருக்கும், இல்லைன்னா இங்கே நம்பரு. நம்ம நம்பர் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே, இல்லைன்னா நம்ம ஒழுங்காக பார்க்கலையா? இல்லை அது 10 நிமிஷத்துல உதிரே போயிடுச்சு. பக்குன்னு ஆயிடுச்சு. பின்னாடி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இல்லை இல்லை நீ பின்னாடி பார்த்துட்டு இருந்தியா? நான் வந்து டேபே பார்க்கல, சுத்தமாக பார்க்கல, எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு சரி சும்மா பார்ப்போமே நான் டக்குன்னு பார்க்குறேன், கரெக்டாக வந்துடுச்சு. கரெக்டாக பார்க்குறப்ப நெஞ்சே திக்குதுன்னு கொஞ்ச நேரம் ஸ்டாப் ஆயிடுச்சு. பாப்பாடி கீழேந்து வருதா மேலேந்து வருதா? மேலேந்து வருது. மேலேந்து வரணுமா? நான் செத்தடி. நீ புல்லட் இருக்கா? இப்படி கரெக்டாக சொல்ல பார்த்தியா மேலேந்து வரும்னு? புல்லட் இருக்கா? இல்லை இல்லை என்னம்மா இல்லை, இனிமேல் கீழே ஒன்றே வேலை தான் இருக்குது. கபோர்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு நம்பரு. கபோர்டில் நம்பர் இருந்த மாதிரி. கபோர்டில் நம்பர் இருந்த மாதிரி இருந்துச்சு. கபோர்டில் இல்லை, இப்போதைக்கு அந்த இடத்துல போய் தேடி பார்ப்போம். இந்த இடத்துல இந்த இடத்துல ஏன் இருக்கோ? இங்கே நான் பல வாட்டி பார்த்துருக்கியா? நம்பர் இங்கே இல்லைன்னா அங்கே இருக்கோ. அப்படி இல்லை கட்டி என்ன செத்து மறுபடியும் செத்து தான் விளாடணும். இல்லை நம்ம போய் சும்மா ஏதாவது யதார்த்தமா ஒரு வாட்டி கீழே எல்லா இடத்துலையும் போய் அலசி ஆரஞ்சிட்டு வருவோம். ஆஹா ஸ்பைடர் கீ போட்டு போயிடுவோமா? இன்னொன்று என்னது? இன்னும் இந்த இடம் இருக்காதுன்னு ப்ளே ஹவுஸ் இருக்கு. ஆமாம் ப்ளே ஹவுஸ். அப்புறம் சேஃப் கீ வேணும்ல. ஆமாம் சேஃப் கீ ஆனால் இந்த இதில் இல்லையே. இருக்கே சேஃப் கீ கிடச்சா அப்போ தேடி பார்க்கணும். நம்மளுக்கு முதல்ல இந்த கட்டர் மட்டும் கிடச்சிட்டா எடுத்துரு, அவ்வளோதான் கைஸ். சரி இருங்க கைஸ், நம்ம போய் அந்த இது அது என்ன ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், ஒரு இல்லை நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? பெரிய கன் எடுத்துருக்கோம். நான் சுடுறதுக்கு என்னது சுட? ஆமால வீட்டுன்னு கையில் வச்சுட்டு எடுத்துன்னு ஒரே நம்ம பார்த்தையா? இதில் மட்டும் தேவை போடு. இதில் பெருக்கணும். ஏன் ஸ்பைடர் சுட்டு போட்டு தர முடியுமா? இதில் இது இருந்தாலும் நம்மளுக்கு நல்லது தான். அது என்ன காஜுவில், அதுவும் சூப்பர் தாயா. ப்ளே ஹவுஸில் கூட இருக்கு. இன்னும் நிறைய இடம் இருக்குது கிட்டத்தட்ட. கரெக்டாக ஊடு ஜஸ்ட் மண்டையில் குத்திருச்சே. இதுதான் அது என்ன மண்டையிலே இறங்கிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ராணி ஆக போல மண்டையில் இறங்குனதுனால. நடக்காது. கிடைச்சா நல்லது, லக்கு தான். காஜுவில் கிடைச்சாலும் நல்லது, இல்லை அந்த ஒயர் கார்டு கிடைச்சாலும் நல்லது. அந்த நம்பர் வேற தெரியவே இல்லை சுத்தமா. காஜுவில் சூப்பர். நல்ல வேலை நான் சொன்னதே கிடச்சிச்சு ரெண்டில். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஹவுஸில் இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ளே ஹவுஸ் இல்லைன்னா அந்த நம்பரில். ஏய் நம்பரு அட பாவி, நம்பர் எங்கடா போய் ஒழிச்சு வச்சிருக்கீங்க? எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இந்த இடத்த பார்க்க மறந்துட்டோமே நம்ம. இவனுங்க நம்ம அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்குன்னு இல்லை, எங்கே வேணாலும் வைக்கிறாங்க. இந்த லாக்கரில் கூட ஒழிச்சு வச்சிருப்போம் போல. கக்கூஸ்லேயே வச்சுருவாங்க போலையே. தோ இப்போ இருக்குன்னு வச்சுக்க, இந்த கை தொடுற இடம் இங்கே வச்சுருப்பானுவோம். அப்படி இல்லாட்டி இதோ இந்த ஓரத்தில் போய் இங்கே கூட வச்சுருப்பானு விட்டா. அந்த மாதிரி ஆளுங்க வேணும்ல. நல்ல வேலை பார்த்துட்டோமே. ஏய் உள்ள போடா. ஏடா இப்படி திணற? அதான் கொஞ்சம் இருக்கு. நம்மளுக்கு முதல்ல அது கிடைக்கணும். இல்லாட்டி ஏன் நமக்கு வர 10க்கு போகணும். அது எந்த சுற்றி இருக்குதுன்னே தெரியாது. வந்து நம்ம ப்ளே ஹவுஸ் முடிச்சுப்போம், அதுக்கப்புறம் வேணா போயிருப்போம் கீழே. ஆனால் கிரானைட்டு கூட இது வரைக்கும் நம்ம அவுட்டே ஆகலை. இதோ இது புல்ல இருக்குது பேரு சொல்ல மாதிரி. போப்பா என்னடா காய்ச்சி இருக்கணும். ரெண்டுமே எப்போ எடுத்துகிட்டு வந்த? நான் தான் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். பேசிக்கிட்டே இருந்தால் கேட்கல நீ.
கேட்கல. இப்போ இதுக்குள்ள எப்படியா இருக்கும்? வேஸ்ட். சேஃப்டி அது கொடுத்து இது பண்ணிருக்காங்கடா. அவன் சேஃப்டி எங்க இருக்கு ஃபர்ஸ்ட்? எனக்கு என்னமோ இல்லையா, எனக்கு என்னமோ அப்படி தோணுது. எப்படி கீழே வந்து அந்த பாக்ஸில் வந்து சேஃப்டி எது சேஃப்டி திறந்து அதில் வந்து ஒயர் கட் இருக்கும். ஒயர் கட்டரை வச்சு அந்த விரிஞ்சு எடுத்து அந்த ரெண்டையும் வச்சு நம்ம வேலையை முடிக்கணும். ஸோ எனக்கு இதை கேட்கும் போதே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது கைஸ். எத்தனை ப்ராசஸ்ஸு எங்கே இருக்குதுந்தா? நம்பர் 1 எங்கே இருக்கு? அங்கதான் இருக்கு. போடு. துரத்துதா? நீ போயா? துரத்து டக்குன்னு துரத்து. ஏன் துரத்து சொல்ற? டக்குன்னு வா. நீ போயா 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 முடியா? டக்குன்னு இங்க வா. ஏன் இதை வர சொல்ற? இல்லை அப்பதான் எந்த போகுதுன்னு பார்த்து ஈஸியாக போக முடியல. அதான் எப்படி புதுசாக ஒன்று போடு. இப்படி கரெக்டாக சொன்ன. இப்போ கிடைக்கணும்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். எப்படி கரெக்டாக சொன்ன பார்த்தியா ப்ராசஸை? இப்போ எந்த பக்கம் இருக்கு? இங்கே இல்லை. ஓடிடணும் அப்படியாது. சாபம் எப்படி தப்பிச்சாச்சு கைது. எப்படி இந்த பக்கமே தேவையில்லை. நான் சொன்னது தான் நடக்கும் பாரு. சேஃப்டி எடுத்து நம்ம அங்கே திறக்கணும். அங்கே வந்து இது இருக்கும். நீ என்ன சொன்னே நான் கேட்கல. அங்கே போய் நம்பர் 1 போட்டு சேஃப்டி எடுக்கணியா? சேஃப்டி எடுத்து ஒயர் கட் இருக்கியா? எப்படி அதை வச்சு ஃப்ரெண்ட்ஸை எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸை வச்சு நம்ம திரும்பி எஸ்கேப் ஆயிடணும். ஒரு கிராணி ரிவ்யூ சொல்லுது. கிராணி வேற ரிவ்யூ இல்லை, ஓராவது ரிவ்யூ இல்லை. டக்குனுங்க வா. இது வரும். வந்துட்டாயா? செத்தே நீ. அவ்வளோ. வெல்கம் டு கிகாலன் மேஜிக் ஷோ. டக்குன்னு எடுத்துட்டு வேலையை டக்குன்னு முடிக்கிறோம். ஆமாம். இல்லை நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி கிராணி ஒரு வாட்டி போட்டு போயா? திடீர்னு வந்துட்டு போகுது. வேற ரிவ்யூ எங்கே திரும்பி போகிற? வா திரும்பி டாப்பு போட்டு வச்சுருக்குதியா? மிதிக்கலை. அவன் சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்துருச்சு. இங்கே பார்த்து நடந்து போகணும். அதான் டிஃபிகல்ட்டான ஸ்டேஜ். போடி இப்போ மறுபடியும் பார்த்து நடந்து, அதுவும் ஒரு டிஃபிகல்ட்டான ஸ்டேஜ் தான். ஆஹா, எனக்கு இப்போதான் திக்குங்குது. கஷ்டப்பட்டு வந்து எப்பாடி. ஆனால் கரெக்டாக நான் ஏஞ்சலில் எடுத்தது தான் இது வரைக்கும் அவுட்டே ஆகலன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டியா? அது கூட பரவாயில்ல. ஆனால் சஸ்பென்ஸாக வந்து அடிச்சிட்டு போயிரு. முதுகில் குத்திட்டே நம்ம பாட்டுக்கோ எங்கேயோ பார்த்துருவேன்ற கண்ணை எங்கேயோ வச்சுருவேன்றது. நான் வந்து எங்கே தம்பி பார்க்குற? இங்கே கொஞ்சம் பார்த்துருந்தேன், எனக்கு எஸ்கேப் இருக்கலாம்ல. சரி வா, பசிக்குது, அது செத்துரு அப்படின்னு சொல்லி ஈஸியாக கொடுக்குது. செத்து கார்கி யாரு? ஐயோ, கார்கி வேறு நடக்கலை. டக்குன்னு போ. அவ்வளோதான் முடிஞ்சு. ரிவைஸ் எடு. ஸ்டார்ட். டக்குன்னு நீ வேலையை முடி. ஸ்டார்ட் ரிவைஸ். திரும்ப டக்குன்னு அவ்வளோதான். என்னடா ஒன்று பறந்துருச்சு. ஆஹா, அந்த கிராணி வந்துருக்கின்ற போகுது. அவளோட ஏன் வந்துருச்சியா? சொன்ன மாதிரி. அங்கே இருந்துச்சு போட்டு பேட் ஆகிடுது. சரி காய்ச்சி, இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்து சீவேஜ் எஸ்கேப் காத்துட்டு இருங்க. ஆமாம், இன்னும் இதில் வந்து கிராணி ஓரளவு புதிய டோர் எஸ்கேப்பில் உள்ள மாதிரி அப்படிதான் பழக கட்சின்னா அந்த மாதிரி வரல. சரி, இதோட நம்ம மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அப்ராஃபி. சரி, பாய்.